நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை முன்மாதிரியாக கொண்டு வரக்கூடிய குரூப் 2 தேர்விற்கு எவ்வாறு தயாராக வேண்டும் என்பதை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அப்போ குரூப் 4 எக்ஸாமில் கேட்கப்பட்டிருந்த ஒரு கேள்வி பாருங்க, தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் பற்றிய தவறான கூற்றுகள் பாருங்க. உலக வங்கி ஆதரவோடு மத்திய மாநில அரசுகள் நீக்க நிதி உதவி 60-40, தமிழ்நாடு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை SDG 9 இலக்கு அடைவதை நோக்கமாக கொண்டது. அப்போ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு நாம் வழங்கி இருந்த மெட்டீரியல் பாருங்களேன், நம்மளுடைய எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் மெட்டீரியல்ல இந்த ஸ்கீம் எப்படி கொடுத்துருக்கோன்னு பாருங்க. இத்திட்டம் ஜூலை 29, 2019 ஆரம்பிக்கப்பட்டது. உலக வங்கி நிதி உதவியோடு 5 ஆண்டு காலத்திற்கு அனைத்து வயதினருக்குமான சுகாதார நல்வாழ்வு அளித்தல். அதே மாதிரி பாருங்க, SDG 3 இலக்கை அடைவதை நோக்கமாக கொண்டது. உலக வங்கி மற்றும் தமிழக அரசினுடைய 70-30% பங்களிப்பு. சரிங்களா? அப்ப தெளிவா பாருங்க, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல மத்திய மாநில அரசின் பங்களிப்புன்னு கொடுத்திருப்பாங்க, 2வது ஸ்டேட்மெண்ட் தவறு. அதே மாதிரி 4வது ஸ்டேட்மெண்ட்ல SDG இலக்கு 9 அடைவதுன்னு கொடுத்திருப்பான். ஆனால் இத்திட்டம் SDG இலக்கு 3 அடைவதை நோக்கமாக கொண்டது. சரிங்களா? அப்ப இதை வச்சு நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், 4th ஸ்டேட்மெண்ட்டும் இஸ் ராங். அப்ப ஆன்சர் நமக்கு ஈஸியாக சி நமக்கு ஆன்சராக கிடைக்கும். அப்ப எந்த ஒரு திட்டத்தை நீங்கள் படித்தாலும், எக்கனாமிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபுல்லாவே நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, எந்த ஒரு ஸ்கீமை படித்தாலும் மிக தெளிவாக படியுங்கள். அது உங்கள் குரூப் 2 தேர்வில் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு உதவியாக அமையும்.